என் பின்னாடியே சுத்துற? உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உன்னையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதனாலதான் உன் பாதையிலேயே நடந்து வந்தேன். என் பாதையில உன்னால வர முடியாது. ஏன்? அங்க பார். மண்ணுல போட்ட பாதையை வேணா கடலால் அழிச்சிடலாம். ஆனா என் மனசுல போட்ட பாதையை உங்க அப்பனால கூட அழிக்க முடியாது. போயா. லட்சுமி பொண்ணு எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கிறா. அவளுக்கு என்ன பைத்தியமா? என்ன தம்பி, ஆசை வச்சுக்கிறதுக்கும் பிரியா வச்சுக்கிறதுக்கும் பட்டணத்துல பைத்தியம்னா சொல்லுவீங்க? பின்ன அவளை போய் பைத்தியங்கிறீங்களே. தம்பி, லட்சுமி ஒரு அனாதை. பிறக்கும் போதே அப்பா ஆத்தா இறந்துட்டாங்க. அவ பிறப்புலதான் அனாதையை தவிர இந்த ஊருக்கே அவதான் செல்ல குழந்தை. அவ மனசுல நீ விழுந்திருக்கேன்னா அவளுக்கு மட்டும் இல்ல, அந்த அதிர்ஷ்டம் உனக்கும் தான் தம்பி. அதிர்ஷ்டமா? அந்த வார்த்தைக்கும் என் வாழ்க்கைக்கும் இடைவெளி ரொம்ப ஜாஸ்தி. என் மனசுல பதியம் போட்டுட்டு இருந்த ரோஜா செடியை காப்பாத்துறதுக்காக ஒரு போராட்டம் நடத்தினேன். அதுல என் மனசையே தொலைச்சிட்டு இப்ப தேடிட்டு இருக்கேன். நான் ஒரு கைதிங்க. ஆமாங்க, என் ஆசைகளுக்கெல்லாம் விலங்கு போட்டு கைதியா வாழ்ந்துட்டு இருக்கேன். காதல் கல்யாணங்கிறதெல்லாம் என் வாழ்க்கையில பட்டு போன வார்த்தை. தம்பி, வாழ்க்கையில விரக்தியும் தோல்வியும் அதிகமாகும் போது மனுஷன் வேதாந்தி ஆகுறது சகஜம்தான். ஆனா நான் உன்னை வேதாந்தியாக விட மாட்டேன். ஏன்னா உனக்கு வயசு இருக்குல்ல, வாலிபமும் இருக்குல்ல. எப்ப பார்த்தாலும் எதையாவது ஒண்ணு எடுத்துட்டு வந்து என்ன தின்னுங்கிறிய. என்ன தின்னி பையன் நினைச்ச? தனக்கு வரவ வாய்க்கு ருசியா சமைச்சு போடணும்னு ஆம்பளைங்க ஆசைப்படுவாங்க. என் சமையல் வித்தியை காட்டியாவது உனக்கு பொண்டாட்டி ஆகலாம்னு நினைக்கிறேன். என்ன பிடிக்கலையாக்கும்? இத பாருமா, உன் சமையல் வித்தியை வச்சு எங்கேயாவது ஒரு ஹோட்டல் கடை வச்சுன்னா வியாபாரம் நல்லா நடக்கும். ஆனா உன் சம்சார வலையில நான் மட்டும் விழுவேன் கனவு கூட காணாத. 100 ரூபாய் பெட் கட்டுறியா? 3 மாசத்துல உன்னை என் கழுத்துல தாலி கட்ட வைக்கல. சின்னாலப்பட்டி ராசத்தி மாவன் லட்சுமி இல்லனா இது போற போது அனாதையா இருக்கேன்னு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தா ரொம்ப தான் பிகவ் பண்ணிக்கிறியே. என்ன விட்டு உனக்கு யார் இருக்கா? யோ, கம்மல் வாங்கி தரேன் சொல்லி ஏமாத்திட்டே இருக்கிய. நமக்கு போட்டியா சாராய கடையை கவர்மெண்டே திறந்துருச்சுமா. இல்லன்னா கம்மல் என்ன காரே வாங்கி விட்டுருப்பேன். வியாபாரம் சுருங்கி போச்சு. இல்லனாலும் கிழிச்சிருவேன். என்ன புகடா, புகையே இல்லாத அடுப்பை கண்டுபிடிக்கணும். அப்பதான் வியாபாரம் பெருகும். ஐயா, சாராயில பிச்சு ஊத்துறது இல்லப்பா. வணக்கங்க. அத நீயே வச்சுக்க, திருப்பி கொடுக்க இல்ல. யாராவ பன்னிக்குட்டிக்கு பல்லு விலைக்கு பவுடர் போட்டு மாதிரி வந்து நிக்கிறான்? அதாங்க உங்க அண்ணனை வெட்டுறதுக்கு ஆள் கேட்டீங்களா? கூட்டியாந்து இருக்கேன். அடுப்பெருக்கவே உதவ மாட்டான் போல் இருக்கு. இவங்கிற ஆளை வெட்டுறது. பாருங்க நம்ம சர்வீஸ. நான் ஆடு வெட்டுறதுக்கே தராதரம் பார்த்தா ஆள் வெப்பேன். நீ மனுஷனை வெட்டுறதுக்கு இப்படி ஒரு மாக்கான கூட்டி வந்திருக்கேடா. மாக்க வெட்டுறது இல்லைங்க, கொத்தல விடா. புரோக்கர். புரோக்கரா? இதுக்குமா உலகத்துல புரோக்கர் இல்லாத தொழிலே இல்லையாடா? எங்களுக்கு யூனியனே இருக்கு. ஏண்டா, ஆளை சொன்ன தேதியில வெட்டுவீங்களா இல்ல காசு பணத்தை வாங்கிட்டு இன்னைக்கு நாளைக்கு இழுத்தெடுப்பீங்க? அட்வான்ஸ கையில வைங்க, உடனே ஆல் க்ளோஸ். நம்பி கருமாதிக்கே நீங்க பத்திரிக்கை அடிக்கலாம். யாரு உங்களுக்கு? உங்க அண்ணனுக்குங்க. எனக்கு காசு பணம் செலவாகிறத பத்தி கவலை இல்லை. ஆனா அவன் எங்க அண்ணனை க்ளோஸ் பண்ணணும், எங்க அண்ணனை க்ளோஸ் பண்ணணும், எங்க அண்ணனை க்ளோஸ் பண்ணணும். பிளாக் பெப்பர் காத்திரவும் தானு நினைச்சு காசு பணத்தை வாங்கிட்டு கம்பெனி இட்லாம் நினைக்காத. பிறகு டிமாண்டா இருக்கிற காலம் அடுப்புல வச்சு எரிச்சு போடுவேன். ரேட்ட சொல்லு. ஒண்ணும் அதிகம் இல்லைங்க, 15,000 ரூபா தான். உன்னை சொல்லி குத்தம் இல்லடா. ஏண்டே சொக்கி, வந்த உடனே அவனுக்கு ஒரு கிளாஸ் ஊத்தி கொடுத்திருந்தா அவன் இப்படி ரேட்டு கேட்பானா? நிதானத்தோடு இருக்கிறதுனால தான் அவன் நிதானம் இல்லாம என்கிட்ட ரேட்டு பேசுறான். அப்படிங்கிறீங்க? தப்புங்கிற போடா கருப்பு. வாங்க. இவ கிட்ட தனியா போய் இவ மூஞ்சிய நேருக்கு நேரா பார்த்து வியாபாரம் பேசி
இது வரைக்கும் எவனுமே பணம் வாங்கிட்டு போனதில்லை. நான் ஒருத்தன் தான் ஏமாந்துட்டேன். யாரப்பா நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? உயிர் அக்கா, அண்ணனை ஆபத்துல இருந்து காப்பாத்தின ஆண்டவனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வர குங்குமம் எடுத்துக்கங்க. அந்த ஆத்தா போட்ட பிச்சையில தான் உங்க தாலி தப்பிச்சது. இது ஆத்தா போட்ட பிச்சை இல்லம்மா, அந்த தம்பி போட்ட பிச்சை. சொத்து காசப்பட்டு என் கூட பிறந்தவனே கொல்ல நினைக்கிறான். ஆனா எங்கேயோ பிறந்த அவன் உயிரை கூட பெருசா நினைக்காம என்ன காப்பாத்திருக்காமா. இனிமே அவன்தாம்மா என் தம்பி. அவரே நம்மாளு. அவனை கட்டிக்க போற பொண்ணு ரொம்ப அதிர்ஷ்டசாலியா இருக்கணும். ஏமா லட்சுமி, நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க. ஏய், கேக்குறாருல சொல்லுடி. இப்படி பொசுக்குற கேட்ட எப்படி சொல்றது? ஆத்தா கிட்ட பூ போட்டு கேட்டுட்டு நாளைக்கு சொல்றேன். கடலே கடலே, என்ன திடீர்னு கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க. மாப்பிள்ள செக்கச்சவேன்னு சினிமாக்கார மாதிரி இருப்பாரு. அவரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரே நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு பாக்குறேன். ஆனா அவர் நல்லவரா கிட்டவரான்னு எனக்கு தெரியல. அவர் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா நான் 3 என்ட்ரஸ்க்குள்ள இந்த பாறையில அடிச்சு சத்தியம் பண்ணணும். என்ன? 1 2